இந்த வீடியோவில் நமது பைபிளில் உபவாசம் இருந்த 30 பேர் யார், எதற்காக உபவாசம் இருந்தனர், இப்படி அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபம் செய்தபோது எப்படி அவர்களின் ஜெபத்திற்கு பதில் ஜெயமாக கிடைத்தது என்பது பற்றியும், வேதாகம உபவாச நாட்கள் எத்தனை வகையாக இருக்கின்றது, குறிப்பாக 1, 3, 7, 14, 40 நாட்கள் உபவாசம் பற்றியும், யாரெல்லாம் இதை பின்பற்றினர் என்பது பற்றியும் வசன ஆதாரங்களுடன் பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது யூடியூப் சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக, மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாட்கள் கர்த்தரோடே தங்கி இருந்தார் என்று யாத்திராகமம் 24:18 வசனத்தில் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, மோசே நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் தேவனிடத்திலிருந்து பெறுவதற்காக உபவாசம் இருந்ததை யாத்திராகமம் 34:28, உபாகமம் 9:9, 18, 25 முதல் 29 மற்றும் 10:10 வசனங்களில் பார்க்க முடியும். மூன்றாவதாக, யோசுவாவும் மோசையோடு மலையில் உபவாசம் இருந்ததை யாத்திராகமம் 24:13, 18, 24:28 வசனங்களில் பார்க்க முடியும். நான்காவதாக, இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்திலிருந்து விசாரிப்பதற்காக உபவாசம் இருந்ததை நியாயாதிபதிகள் 20:26 வசனம் குறிப்பிடுகின்றது. ஐந்தாவதாக, இஸ்ரவேலர்கள் தங்களது எதிரிகளாகிய பெலிஸ்தியர்களின் கைகளிலிருந்து நீங்களாக்கி விடப்படுவதற்காக உபவாசம் இருந்து ஜெபித்ததை 1 சாமுவேல் 7:6 வசனம் பதிவு செய்கின்றது. ஆறாவதாக, இஸ்ரவேலர் தங்களது பாவங்களை அக்கிரமங்களை அறிக்கையிடுவதற்காக பழைய ஏற்பாடு முழுவதிலும் அவர்கள் உபவாசம் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஏழாவதாக, அன்னாள் தனக்கு பிள்ளை பேறு வேண்டும் என்பதற்காக அவள் உபவாசம் இருந்து ஜெபித்ததை 1 சாமுவேல் 1 10 முதல் 15 வசனங்களில் பார்க்கின்றோம். எட்டாவதாக, தாவீது மற்றவர்கள் வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்காக அவர் உபவாசம் இருந்து ஜெபித்ததை சங்கீதம் 35:13 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒன்பதாவதாக, தாவீது சத்துருக்களுக்கு தப்புவதற்காக உபவாசம் இருந்ததை சங்கீதம் 109:24 வசனம் நமக்கு சொல்கின்றது. பத்தாவதாக, தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும் துக்க நேரத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் செய்ததை 2 சாமுவேல் 1 11-12 வசனங்களில் பார்க்கின்றோம். 11ஆவதாக, எலியா ஏசபேலை விட்டு தப்பி ஓடும்போது அவர் உபவாசம் இருந்ததை 1 ராஜாக்கள் 19 1 முதல் 13 வசனங்களில் பார்க்க முடியும். 12ஆவதாக, ஆகாப் தன்னை தாழ்த்துவதற்காக உபவாசம் இருந்ததை 1 ராஜாக்கள் 21-27 வசனம் சொல்கின்றது. 13ஆவதாக, யோசபாத்தும் யூத ஜனங்களும் கர்த்தரை தேடுவதற்காக உபவாசம் இருந்ததை 2 நாளாகமம் 23 வசனம் பதிவு செய்கின்றது. 14ஆவதாக, எஸ்ரா பாவ அறிக்கை செய்வதற்காக உபவாசம் இருந்தார் என்று எஸ்ரா 10:6 வசனத்தில் பார்க்கின்றோம். 15ஆவதாக, எஸ்ராவும் இஸ்ரவேல் மக்களும் தேவ பாதுகாப்பை பெறுவதற்காக உபவாசம் இருந்ததை எஸ்ரா 8 21 முதல் 23 வசனங்களில் பார்க்க முடியும். 16ஆவதாக, நெகேமியா எருசலேம் அலங்கம் கட்டப்படுவதற்காக உபவாசம் இருந்து ஜெபித்ததை நெகேமியா 1:3-4 வசனத்தில் பார்க்க முடியும். 17ஆவதாக, மொர்தெகாயும் யூத ஜனங்களும் வரப்போகின்ற அழிவிலிருந்து காக்கப்படுவதற்காக உபவாசம் இருந்ததை எஸ்தர் 4 1 முதல் 3 வசனங்களில் பார்க்கின்றோம். 18ஆவதாக, எஸ்தரும் அவளோடு கூட இருந்த தாதிமாரும் தங்களது ஜனத்திற்கு வரப்போகின்ற அழிவை தடுப்பதற்காக உபவாசம் இருந்து ஜெபித்ததை எஸ்தர் 4:16 வசனம் குறிப்பிடுகின்றது. 19ஆவதாக, தானியேல் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறுவதற்காக உபவாசம் இருந்தார் என்று தானியேல் 10:3 வசனம் நமக்கு சொல்கின்றது. 20ஆவதாக, யோனா மீன் வயிற்றில் இருந்தபோது உபவாசம் இருந்ததை யோனா 1:17 வசனம் சொல்கின்றது. 21ஆவதாக, நினிவேயின் ராஜாவும் அந்த நினிவே பட்டணத்து ஜனங்களும் அவர்களின் பொல்லாத வழியை விட்டு திரும்புவதற்காக உபவாசம் இருந்து ஜெபித்ததை யோனா 3:10 வசனம் நமக்கு சொல்கின்றது. 22ஆவதாக, அன்னாள் என்கின்ற ஸ்திரீ தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசம் இருந்து வந்ததை லூக்கா 2:37 வசனம் பதிவு செய்கின்றது. 23ஆவதாக, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் இருந்ததை பற்றி மார்க் 2:18, லூக்கா 5:33 வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. 24ஆவதாக, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும் போது உபவாசம் இருந்ததை மத்தேயு 4:2, லூக்கா 4:2 வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. 25ஆவதாக,
ஒரு பரிசேயன் தனது வழக்கத்தின்படி உபவாசம் இருந்து வந்ததை லூக்கா 5:33, 18-12 வசனம் நமக்கு சொல்கின்றது. 26வதாக ஆதி திருச்சபையினர் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய உபவாசம் இருந்து வந்ததை அப்போஸ்தலர் 13:3 வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது. 27வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக உபவாசம் இருந்து ஜெபித்ததை அப்போஸ்தலர் 9:9 வசனம் சொல்கின்றது. 28வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தனது ஊழியத்தின் நிமித்தமாக உபவாசம் இருந்தார் என்று அப்போஸ்தலர் 27:9, 2 கொரிந்தியர் 6:15, 11:27 வசனங்களில் பார்க்க முடியும். 29வதாக அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்துவதற்காக உபவாசம் இருந்து ஜெபித்ததை அப்போஸ்தலர் 14:23 வசனம் எடுத்துரைக்கின்றது. கடைசியாக 30வதாக கொர்நேலியு என்பவர் உபவாசித்து ஜெபித்தார் என்று அப்போஸ்தலர் 10:30 வசனத்தில் பார்க்க முடியும். இப்படியாக இந்த 30 நபர்களும் நமது வேதாகமம் குறிப்பிடுகின்றபடி உபவாசம் இருந்து ஜெபித்து வந்தனர். அதற்கு பதிலையும் பெற்றிருக்கின்றனர். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கின்ற உங்களில் யாராவது உபவாசம் இருந்து ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுள்ளீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக வேதாகம உபவாச நாட்கள் பற்றி பார்க்கலாம். நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று யோவேல் 2:12 வசனம் நமக்கு சொல்கின்றது. வேதாகம ஜெப வீரர்கள் எப்படியெல்லாம் உபவாசம் செய்திருக்கின்றனர், எத்தனை நாட்கள் உபவாசித்திருக்கின்றனர் என்பது குறித்து பார்க்கலாம். ஒருவேளை உபவாசம் பற்றி மத்தேயு 6:16 வசனம் நமக்கு சொல்கின்றது. 2 வேளை உபவாசம் பற்றி லூக்கா 18:2 வசனம் நமக்கு சொல்கின்றது. சாயங்காலம் வரை உபவாசம் செய்வதை பற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக செய்ததை பற்றி நியாயாதிபதிகள் 20:26 வசனத்திலும் தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் சாயங்காலம் வரை உபவாசம் செய்தனர் என்று 2 சாமுவேல் 1:12 வசனத்தில் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஒரு நாள் முழுவதுமான உபவாசம். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை 1 சாமுவேல் 7:6 வசனத்திலும் நெகேமியா 9:1 வசனத்தில் நெகேமியா செய்ததையும் பார்க்க முடியும். எஸ்ராவும் ஜனங்களும் ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருந்ததை எஸ்ரா 8:21 வசனத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக 3 நாள் உபவாசம். இந்த 3 நாள் உபவாசத்தை எஸ்தர் பின்பற்றியதை பற்றி எஸ்தர் 4:16 வசனம் சொல்கின்றது. யோனாவும் 3 நாள் உபவாசம் இருந்தார் என்று யோனா 1:17, 2:12 பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த 3 நாள் உபவாசம் செய்ததை பற்றி அப்போஸ்தலர் 9:9 வசனம் சொல்கின்றது. அடுத்ததாக 7 நாள் உபவாசம். தாவீது ராஜா 7 நாள் உபவாசம் இருந்ததை பற்றி 2 சாமுவேல் 12, 16-18 வசனங்களில் பார்க்கின்றோம். யோபுவின் சிநேகிதர்கள் இந்த 7 நாள் உபவாசம் இருந்ததை பற்றி யோபு 2:13 வசனத்தில் பார்க்கின்றோம். அடுத்ததாக 14 நாள் உபவாசம். இந்த 14 நாள் உபவாசம் பற்றி அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 21-23 வசனங்களில் பார்க்க முடியும். அடுத்ததாக 21 நாட்கள் உபவாசம். இந்த 21 நாட்கள் உபவாசம் பற்றி தானியேல் 10:3 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 40 நாள் உபவாசம். இந்த 40 நாள் உபவாசம் செய்தவர்களில் மோசேவை பற்றி இந்த வசனங்களிலெல்லாம் பார்க்கின்றோம். யோசுவா 40 நாள் உபவாசம் இருந்ததை பற்றியும் பார்க்கின்றோம். எலியா 40 நாள் உபவாசம் இருந்தது பற்றி 1 ராஜாக்கள் 19:8 வசனத்தில் பார்க்கின்றோம். இயேசு கூட 40 நாள் உபவாசம் இருந்தது பற்றி இந்த வசனங்களில் பார்க்கின்றோம். இந்த நாட்கள் போக எத்தனை நாட்கள் என்று குறிப்பிடாமல் சில நாட்கள் உபவாசம் இருந்ததை பற்றி நெகேமியா 1:4 வசனம் குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக பல நாட்கள் உபவாசம். எத்தனை நாட்கள் என்று சொல்லப்படாமல் பல நாட்கள் உபவாசம் செய்தவர்களில் அன்னாள் இப்படியாக இந்த பல நாட்கள் உபவாசம் செய்ததை பற்றி லூக்கா 2:34 வசனத்திலும் வருஷத்தில் 4 முறை உபவாசம் செய்யும் யூதர்கள் பற்றி சகரியா 8:19 வருஷத்தில் மொத்தமாக 104 முறை உபவாசம் செய்வது பற்றி லூக்கா 18:12 வசனத்திலும் யூதர் கிறிஸ்தவர்கள் காலத்தில் இந்த பல நாட்கள் உபவாசம் பின்பற்றியது பற்றி லூக்கா 18:2 வசனத்திலும் நாம் பார்க்க முடிகின்றது. இப்படியாக வேதாகமம் முழுவதிலும் பல நபர்கள் உபவாசம் இருந்து கர்த்தருடன் ஐக்கியத்தை கொண்டிருக்கின்றனர். உபவாசம் இருந்து ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு பதிலையும் பெற்றிருக்கின்றனர். கர்த்தரிடம் நெருங்கி உறவாட உபவாசம் செய்திருக்கின்றனர். பாவங்களுக்காக உபவாசம் செய்திருக்கின்றனர். மனம் மாறும்படியாக உபவாசம் செய்திருக்கின்றனர். இப்படியாக பல சம்பவங்களுக்காக உபவாசம் செய்திருக்கின்றனர். உபவாசம் இருப்பது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் உபவாசம் இருந்தால் மட்டுமே ஜெபத்திற்கு பதில் பெற முடியும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது.
நாம் விசுவாசமாக இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கும்போது கூட நமது ஜெபங்களுக்கு நாம் பதில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் நிதர்சனமான உண்மை. உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மேலும் பல வேதாகம தகவல்களை, சத்தியங்களை அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.